ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 27/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயமா இல்லை. ஸோ இந்த வழக்கம் போல் நம்ம சென்னை, அப்புறம் வந்து தமிழ்நாடு, சவுத்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வெறும்னே இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ நம்ம எடிட்டோரியல் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது அன்எண்டிங் வார் அப்படின்ட்டு இந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயமாக எனக்கு தென்பட்டுச்சு. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாட்களாக நடந்துகிட்ருக்கு இந்த வார் பற்றி தான், அந்த இஸ்ரேல் காசா வார். ஸோ அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே, அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ October 7, 2023 ஒரு ஆரம்பித்தது வந்து ஹமாஸ் பீப்புள்ஸ் வந்து காசாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஸ்ரேலிஸை வந்து கொன்னதுக்காக. ஸோ மறுபடியும் அவங்க வந்து இவங்க போயிட்டு, ஸோ அந்த மாதிரி நிறையவே, அதாவது ஒரு அன்எண்டிங் வாராக இப்போ வரைக்கும் அது வந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த ஆர்டிக்கலில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், வித்தவுட் அ சீஸ்ஃபயர் எஸ்கலேட்டரி ரிஸ்க் இன் வெஸ்ட் ஏஷியா வில் ரிமைன் வித்தவுட் அ சீஸ்ஃபயர் இன் காசா அப்படி. அதாவது இப்போ இது வந்து அன்எண்டிங் வாராகவே தான் போகும். எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் காசாவில் வந்து சீஸ்ஃபயர் பண்ணுறது வரைக்கும். ஸோ இது வந்து அன்எண்டிங் வாராக தான் போகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி மற்றபடி இங்கே வேறு எதுவும் அந்த ஒரு பாயிண்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். எஜுகேஷனல் மினிஸ்டர் டிஃபைன்ஸ் லிட்ரஸி ஃபுல் லிட்ரஸி இன் புஷ் ஃபார் அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வரைக்கும் நம்ம அதாவது 2011 சென்சஸ் படி பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 25 crore மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த 15 years அண்ட் அபோவ் இருக்கிறவங்க இல்லிட்ரேட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம 2011 சென்சஸில் தெரியப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா NILP அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது. அதாவது நிறையவே சைல்டு எஜுகேஷன்லாம் நம்ம கொடுத்துட்ட பிறகு அது அடல்ட்ஸு, ஸோ அதை தாண்டிட்ட பிறகு அவங்க வந்து படிக்கிறத வந்து விட்டுடுறாங்க அப்படின்றதுக்காக இந்த NILP அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இது மெயினாக என்னன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி ரொம்ப மேற்படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக எங்களுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மெயினாக இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் எஜுகேஷன், அப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் லிட்ரஸி இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் தான் பண்ணுறோம். ஈவன் நிறைய ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டலைஸ்டாக மாறியாச்சு. ஸோ அந்த கன்ஃபார்ம் டிஜிட்டலைஸ்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வச்சிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம அதில் அந்த மூலயமா வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக் லிங்க்கோ, ஸோ எது ஃபேக் லிங்க்கு எது ஒரிஜினல் லிங்க்கு, ஸோ இந்த மாதிரியான கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறையவே வந்து இந்த டிஜிட்டல் லிட்ரஸி தேவை. இது தாண்டி ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது. ஸோ இந்த ஒரு வளர்ந்துட்டு வர சமுதாயத்தில் வந்து நமக்கு எவ்வளோ கம்மியாக இன்கமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இன்கமாக இருந்தாலும் சரி, இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது இருந்தால் தான் நம்மளால் சஸ்டைனபிள் பண்ண முடியும். ஸோ இது மூணுத்தையும் வந்து ஆக்சுவலி கன்ஃபார்ம் ஒருத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த 15 years கழித்து அவங்க படிப்பை வந்து இன்னுமே கண்டினியூ பண்ணாங்கன்னா தான் இது வந்து இன்னுமே, ஏன்னா அதுதான் வந்து அப்போ தான் புரிகிற ஸ்டேஜ். ஸோ இது மெயினாக ஸோ இதெல்லாம். ஸோ அதனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் லேர்னிங் அப்படின்ற ஒரு, அதாவது இந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலிமா இதை அதாவது ஒரு சில அதை எப்படி சொல்கிறது, 50 marks ஃபார் ரீடிங், 50 marks ஃபார் ரைட்டிங் அண்ட் 50 marks ஃபார் நியூமெரிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும், பேசிக்கான டெஸ்ட்டு. ஸோ இது மெயினாக எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இந்த பேசிக் எஜுகேஷன், அப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் தென் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஸோ இந்த மூணுத்திலையும் பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணி எழுதி 33% மேலே வந்துச்சுன்னா ஸோ வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் லேர்னிங், ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, தட் யூ ஆர் லிட்ரேட் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஒரு லிட்ரேட் ஆனவங்க அப்படின்றது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது மூலயமா இந்த ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட இது தாண்டி, அதாவது இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் வந்து ஃபுல்லி லிட்ரஸி ரேட்டாக
ஆகணும் அப்படின்னா எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸியான பர்சனாக இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்த ஸ்கீமை இன்னுமே வந்து புஷ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இங்கே இல்லை. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலி ஒரு விஷயம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றத ஒன்றை பற்றி ஆக்சுவலி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம இப்போ நிறையவே வந்து நம்ம சடனாக நம்ம யார் கேட்டாலும் வந்து கோர்ட்டுக்கு போகலாமா, லைக் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாமா அப்படின்னும் போது என்ன ஒரு டக்குன்னு ஒரு சந்தேகம் வரும்னா, ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து நிறைய கேஸஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ இது நம்ம கேஸ் இப்போது லைக் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்காகவே நம்ம வந்து லைக் நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு இன்னுமே வந்து நிறைய அதுக்காகவே வந்து போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதாவது இந்த அப்படியே போயிட்டு அப்படியே பாஸ் ஆகுறத கம்மி பண்ணணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது. அதாவது இப்போ யார் மேலேனா குற்றச்சாட்டு வந்து சுமத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இது சப்போஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதாவது இந்த எந்த ஒரு கேஸ் விசாரணையுமே இல்லாமல் நான் வந்து நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒத்துக்கும் போது நம்ம கன்ஃபார்மாக வந்து ஸோ அவங்க ஒத்துக்கிறாங்களே, ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, தண்டனையை வந்து கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது மூலயமா லைக் சீக்கிரமாக அந்த கேஸ் வந்து தங்காமல் ஸோ சீக்கிரமாகவும் போகும். ஸோ அந்த ப்ளீ பார்கெனிங் அப்படின்றது நம்ம இந்தியாவில் எப்போத்துலேருந்து இருக்குது, பட் ஆனால் நம்ம இந்தியாவில் ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ரிப்போர்ட்டு மூலிமா. ஸோ அது வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ ஃபைனலி ரீச்சேன் மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.